ஹாய். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யக்கூடிய அவல் உப்புமா. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய். ஸோ டுடே அவல் உப்புமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் சூடாயிருச்சு அப்படின்னா அதில் 2 ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதில் கடுகு, உளுந்து பருப்பு, நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவு கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் 2 அறுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தூள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வெங்காயத்துக்கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவல் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணோம்னா அது எல்லாமே சதன்னு போயிடும். ஸோ அதனால் வெங்காயத்துக்கூடயே இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது 1/4 கிலோ சிவப்பு அவல் ஏற்கனவே 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம், நல்லா ட்ரை பண்ணி. ஸோ இப்போ இதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவல் எல்லாமே போட்டதுக்கப்புறமா இந்த இதில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். இல்லைன்னா அவல்லாம் அதில் ஒட்டி அப்படியே கருகருன்னு ஆயிரும். ஸோ அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதோட அந்த ஈரப்பதம் லைட்டாக இருக்கும். ஸோ அது போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அதில் இதுலேயே வெள்ளை அவல் இருக்குது. ஸோ அது வாங்கிக்கலாம் நம்ம. பட் சிவப்பு அவலில் தான் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம டயட்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிவப்பு அவல் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்படி எடுத்து நம்ம இப்படி இது பண்ணோம்னாவே அது நல்லா அப்படியே உதிரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய், ஸோ அந்த தேங்காயையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதையும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சூடாகவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியானது. டயட் இருக்கவான்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.